வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம ஹெக் கிராஸ் கப்ளிங் ரிலேட்டடான வினைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது கேட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இது ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் சார்ந்த வினை. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கூட பொட்டாசியம் கார்பனேட் அசிட்டோநைட்ரைல் கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து பெல்லாடியம் டெட்ரகேஸ் ட்ரையத்லமின் டிஎம்எஃப் உடன் வினைபுரியுது. மூன்றாவது படியில் ஹைட்ரஜன் பெல்லாடியம் சார்கோல் எத்தனால் மற்றும் அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 விடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம தீர்வுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம வினையை எழுதிக்கிடுவோம். ஸோ இங்கே தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினை. முதல் படியில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இரண்டும் பொட்டாசியம் கார்பனேட் மற்றும் அசிட்டோநைட்ரைல் சால்வெண்ட்டில் வந்து இந்த வினை நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கி இந்த பிஆர் மைனஸ் வந்து வெளித்தள்ளுது. வெளித்தள்ளப்படும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். பொட்டாசியம் கார்பனேட் உடனடியாக அந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிறது. எடுத்துக்கிறப்ப நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அல்லைலேஷன் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது அல்லைல் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு SN2 வினை. இங்கே வந்து ஒரு SN2 வினை தான் நடந்திருக்கு. நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு முதல் படியில் கிடைக்கிது. சரி, இரண்டாவது படியில் இந்த ப்ராடக்ட் வந்து பெல்லாடியம் டெட்ராகேஸ் ட்ரையத்லமின் மற்றும் டிஎம்எஃப் முன்னிலையில் வந்து இது வினைபுரியுது. ஸோ இந்த ரியாக்ஷன் கண்டிஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன வினை அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் சார்ந்த வினை. இந்த ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரிவாக நம்ம விவாதிச்சிருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் மெக்கானிசம் அதை தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, நம்மளோட வினைக்கு வருவோம். ஸோ நம்மளோட வினையின் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரைஃபனைல் பாஸ்பயனை வந்து நம்ம எல் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கலாம். இந்த ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையின்படி முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த வினைக்கு வந்து பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து தேவை. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப லிகாண்ட் டிசோசியேஷன் ஆகி நமக்கு பெல்லாடியம் 0 வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வினையோட ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம முதல் படியில் உருவான இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கு உட்பட போகுது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருவான பெல்லாடியம் 0 வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பாண்டுக்கு இடையில இன்சர்ட் ஆகும். அதாவது இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிசன் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், பெல்லாடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து கூடும். இப்போ வந்து பெல்லாடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ எதன் கூட அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அல்கின் கூட இந்த பெல்லாடியம் வந்து கோஆர்டினேட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். இதற்கு அடுத்த படியில் என்ன நிகழும் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு அடுத்த படியில் கார்போ பெல்லடேஷன் அல்லது மைக்ரேட்டரி இன்சர்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே குறிப்பாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரைல் பார்ட் எந்த கார்பனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கார்பனுக்கு போகுமா அல்லது இந்த கார்பனுக்கு போகுமா. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து இந்த கார்பனுக்கு போகுமா அல்லது இந்த கார்பனுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் எந்த இடத்துக்கு பெல்லாடியம் போகும், எந்த இடத்துக்கு இந்த அரைல் பார்ட் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். ஸோ இப்போ அல்கீனோட எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எஸ்டர் குரூப் இருக்குது. இது ஸ்லைட்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் இருக்கக்கூடிய குரூப்பு. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்கும் இந்த கார்பனை ஒப்பிட்டு பார்க்குறப்ப. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் நமக்கு தெரியும்
பெல்லாடியம் வந்து யூஸ்வலாகவே எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த பெல்லாடியம் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல ரிச்சாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி நகரும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய பார்ட், அதாவது இந்த அரைல் பார்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டான கார்பனை நோக்கி நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் படி பார்த்தோம்னா இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதற்கு அடுத்த படியில் என்ன நிகழணும் அப்படின்னா, இதற்கு அடுத்த படியில் நமக்கு நிகழ வேண்டியது சின் பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் வந்து நமக்கு நடக்கணும். இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ இந்த பீட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதுவும் இந்த பல்லாடியம் ஸ்பீசிஸும் வந்து நமக்கு ஒரே, அதாவது ஒரே ஃபேஸில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு சின் பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் வந்து நடக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ரொட்டேட்டபிள். அப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து ஒரே ஃபேஸில் வந்து அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆகிறப்ப நமக்கு சின் பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதே வேளையில் நமக்கு இந்த ஒரு பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியேட் உடனடியாக ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்பட்டு நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலைசிஸை வந்து ரீஜெனரேட் பண்ணிடும். இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து குயிக்காக என்ன நடக்கும், ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு இந்த இண்டோல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இரண்டாவது படியோட முடிவில் நமக்கு கிடைச்சது எது, இண்டோல் ப்ராடக்ட். அதற்கு அடுத்து என்ன நடக்குது, மூன்றாவது படியில் நமக்கு ஹைட்ராஜனேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதாவது ஹைட்ரஜன், பெல்லாடியம் சார்கோல், எத்தனால் மற்றும் அசிட்டிக் ஆசிட் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெல்லாடியம் சார்கோல் ஹைட்ராஜனேஷன் அப்படின்னா பொதுவாக என்னென்ன வினைக்காக பயன்படுத்துவாங்க, அல்கீனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே போலவே அல்கைனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிங் குரூப்புகளை டீப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என் பென்சைல் குரூப் இருந்துச்சுன்னா டீப்ரொடக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஓ பென்சைல் குரூப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீப்ரொடக்ஷன் பை ரிடக்டிவ் கிளீவேஜ் மெக்கானிசத்தின் படி நடக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு பென்சைல் குரூப் வந்து நமக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பான முறையில் இந்த பென்சைல் குரூப் வந்து நம்ம இந்த கண்டிஷனை பயன்படுத்துகிறப்ப க்ளீவ் ஆகிடும். அதே வேளையில் அல்கீனையும் நமக்கு வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய அல்கீனை ரிடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். பொதுவாக அரோமேட்டிக் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அல்கீன்ஸை வந்து அது வந்து ரிடியூஸ் பண்ணாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது வந்து அரோமேட்டிக் ஸ்டேபிள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அல்கீனை வந்து இந்த ஹைட்ரஜன் பல்லாடியம் சார்கோல் வந்து எந்தவித தொந்தரவும் பண்ணாது. அப்போ இங்கே என்ன நடக்கும், ஒன்லி இந்த ரிடக்டிவ் கிளீவேஜ், அதாவது பென்சைல் குரூப் வந்து ரிடக்டிவ் கிளீவேஜ் மட்டும் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதித்த ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து எது, ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.